ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 8 பார்க்க போறோம். C4 கிளானோட ஒரு கிரியேச்சர் வந்துட்டு பீப்புள் எல்லாத்தையுமே பயமுறுத்தும். மூமெண்ட் ரைடர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். மனுஷங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு C4 கிளான் தான் மேல இருக்க சர்ஃபேஸே ஆட போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பர்சன் வந்திருப்பான். டேய், உன் மண்டை பார்க்கவே நல்லா இருக்கு, நீ ஏதாவது ஆக்டோபஸ் இனத்தை சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுவான் தலைவன் சைட்டாமாவை பார்த்து. மூமெண்ட் ரைடர் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அங்க இருக்க பீப்புள் எல்லாம் இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயங்கர ஸ்ட்ராங்கானவனா, ஒரே அடியில காலி பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸும் இல்ல அவன் சீட் பண்ணி தான் இத்தனை விஷயத்தையும் பண்றானாமாங்கிற மாதிரியான ரூமர்ஸும் போயிட்டு இருக்கும். சைட்டாமா C4 கிரியேச்சரை வெறித்தனமா பிறந்திருப்பான். இதை பார்த்துட்டு மூமெண்ட் ரைடர் சைட்டாமா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். இன்டர்நெட்ல அவனை பத்தி சர்ச் பண்ணும்போது கிளாஸ் சீன்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கீப் அப் பண்ணணும்னு திங்க் பண்ணுவான் மூமெண்ட் ரைடர். கடல்ல இருந்து நிறைய கிரியேச்சர்ஸ் வரதை காட்டுவாங்க. இந்த இடத்துல தி டீப் சீ கிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஜே சிட்டிக்கு கடல்ல இருந்து வந்த C4 கிளானை சேர்ந்த கிரியேச்சர்ஸ்லாம் சர்ஃபேஸ் இனிமேல் நாங்க தான் ஆள போறோம்ட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கும்போது ஒரு பர்சனை அந்த கிரியேச்சர் அதோட டென்டக்கிள்ஸ் மூலமா பிடிச்சிருக்கும். அது கட் ஆயிருக்கும். பார்த்தா ஸ்டிங்கர் வந்திருப்பான். செம கடுப்பாகும். ஸ்டிங்கர் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பாப்புலாரிட்டியில நான் வளர்ந்துட்டு இருக்கேன், சொல்ல போனா ரேங்கிங்ஸ்ல 11வது இடத்துல இருக்கேன், உங்களை காப்பாத்த வந்திருக்கேன்ட்டு ஸ்டிங்கர் பேசவும் எல்லாருமே பயங்கரமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. C4 கிரியேச்சர் பயங்கர கடுப்பாகும். எவனுக்குலாம் உடம்புல ஓட்ட போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும் அவன் மட்டும் முன்னாடி வாங்கடான்பா ஸ்டிங்கர். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெனோஸை காட்டுவாங்க. பிளேட்ஸை காய வச்சுட்டு இருப்பான். அப்ப சைட்டாமாவோட ரேங்க் கிளாஸ் C-ல ரேங்க் 2க்கு வந்துருச்சு, அடுத்து கிளாஸ் B தான்பா. அப்படின்னா நான் வீக்லி ஹீரோ குவார்டர்ஸ்ல வந்துருவன்ல அப்படின்னு சைட்டாமா கேட்கும் போது ஆமான்பா. போன் கால் வரும். சிட்டி ஜேவா, கொஞ்சம் தூரமாச்சு, வேற ஏதாவது ஹீரோஸ் அங்க பக்கத்தால இருக்காங்களா அப்படின்னு ஜெனோஸ் போன்ல கொஸ்டின் பண்ணிட்டு போகவும் பிஸியானவன் அப்படின்ட்டு சைட்டாமா டிவி ஆன் பண்ணுவான். ஜெனோஸ் சைட்டாமா கிட்ட வீட்டுக்கு வர வழியில C4 சேர்ந்த ஒன்னதான டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் தெரியலையேன்பா. சைட்டாமா நியூஸ் பார்த்துட்டு இருப்பான். சிட்டி ஜேல C4 கிளான்னு தன்னை சொல்லிக்கவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனோஸ் கிளாஸ் A ஹீரோ தன்னந்தனியா அங்க சண்டை போட்டு இருக்க விஷயத்த சொல்லுவான். நியூஸ்ல ஆக்சுவலா அந்த ஹீரோவுமே டிஃபீட் ஆகிற நாமையில தான் இருக்க விஷயத்த சொல்லுவாங்க. மூமெண்ட் ரைடர் கிளம்புவான். டைகர் த்ரெட் லெவல் கொடுத்திருக்கனால மக்கள் யாரும் அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நியூஸ்ல ஸ்டிங்கரை காட்டுவாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருப்பான். இருந்தாலுமே என்னோட பேம்பு ஷூட் மூலமா உங்களோட பேட்டில் பண்றதுல சந்தோஷம்பா. முடிக்க வேண்டிய நேரங்கும் போது C4 கிரியேச்சர்ஸ்லாம் உன்னோட ஃபேன் கிளப்னு சொல்லிட்டு இருந்தவங்கள எப்போ ஓடிட்டானுங்க, மாட்டியாட நீ அப்படின்ட்டு எங்க கூட வந்தவங்களோட உயிரெல்லாம் எடுத்ததுக்கு பெருசா வாங்க போறேன்பாங்க. 4 ஃபிஷ்ஷை கொண்டா போதும்ட்டு ஜைஜாண்டிக் ட்ரில் ஸ்டிங்கர் குவாட்ரபிள் த்ரஸ்ட் பண்ணுவான். 4 கிரியேச்சரையுமே போட்டிருப்பான். எல்லாமே காட் லெவல்ல இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு ஸ்டிங்கர் எக்ஸைட்டா இருக்கும்போது சீ கிங் ஸ்டிங்கரோட வயிற்றுலயே குத்திட்டு தொல்லையா இருக்க ஒன்ன கொல்றத பாக்குறதே சந்தோஷம்பா. சைட்டாமாவும் ஜெனோஸையும் காட்டுவாங்க. சிட்டி ஜே இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்பான் சைட்டாமா. நான் முதல் போய் ஸ்கவுட் பண்ணிக்கிறேன், லொகேஷன் தெரிஞ்சோட உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு கிளம்பிடுவான். வெயிட் பண்றான்னு சைட்டாமா சொல்லும் போது ஹீரோ அசோசியேஷனோட அனௌன்ஸ்மெண்ட் கேட்பான். த்ரெட் லெவல் டைகர் கொடுத்திருப்பாங்க. ஏரியாவை எல்லாரும் கிளியர் பண்ண சொல்லி. இதுக்கப்புறமா சிட்டி ஏவோட ஹீரோ அசோசியேஷன் ஹெட் குவார்டர்ஸ் காட்டுவாங்க. வான் பண்ணியாச்சான்னு கேட்பாங்க. அந்த வேலை தான் போயிட்டு இருக்குன்பா, அதை அப்டேட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணணும்பா. ஜின்சூரன் பூஷோ எதுக்குன்னு கேட்கவும் ஸ்டிங்கர் தோத்துட்டான்பா. இதுக்கப்புறமா மூமெண்ட் ரைடரை காட்டுவாங்க. எனக்கு லொகேஷன் வேணும்னு கேட்பான். பட் போன் கால்ஸ்ல அவைலபிளா இருக்காது. மூமெண்ட் ரைடரை பார்த்துட்டு மற்ற கிளாஸ் C ஹீரோஸ்லாம் நம்மளாம் போனா வேலைக்கு ஆகாது கிளம்பிடுவாங்க. த்ரெட் லெவல் டைகர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது டீமனா மாறி இருக்கும். நாங்க தான் சொன்னோம்லங்கும் போது மூமெண்ட் ரைடர் எதையும் காதுல வாங்கிக்காம கிளம்புவான். எவாக்குவேட் பண்ண சொல்லி வார்னிங் போயிட்டு இருக்கும். எவாக்குவேஷனா முட்டாள்தனமா இருக்கு, இந்த குரங்குல ஒன்ன கூட நான் தப்பிக்க விடுவேன்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போவான் சீ கிங். தூரத்துல இருந்து லைட்னிங் மேக்ஸ் பார்த்துட்டு இவன் தான் ஸ்டிங்கரை தோக்கடிச்சவனா, பேக்கப்க்கு வெயிட் பண்ணலாமா இல்ல ஒன்னானு போனாலும் அப்படின்னு லைட்டிங் மேக்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சீ கிங் பின்னாடி இருப்பான். அலறிட்டு அட்டாக் வைப்பான். வேலைக்கே ஆயிருக்காது. எப்போ பின்னாடி வந்தான், சொல்ல போனா என்னோட அட்டாக்ல ஒரு துளி கூட வேலைக்கு ஆகல, இவங்கிட்ட ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு இல்லைன்னு திங்க் பண்ணுவான் லைட்னிங் மேக்ஸ். சீ கிங் யாரா நீன்னு கேட்கவும் நானா ஹீரோ. லைட்னிங் மேக்ஸ் வா சண்டை போடுன்னு கூப்பிடுவான். அவன் கூட சண்டை போடுறதான்னு சீ கிங் கேட்கவும் வேகமா ஓடிட வேண்டியதான்னு லைட்னிங் மேக்ஸ் திங்க் பண்ணும்போது டக்குன்னு அட்டாக் நடந்திருக்கும். என்னோட உடம்பு கூட உணர முடியலன்னு திங்க் பண்ணுவான். சீ கிங் வந்துட்டு நக்கலா சிரிப்பான். லைட்னிங் மேக்ஸ் கடுப்பாயிட்டு லைட்னிங் ஃபிளையிங் பேக்வர்ட்ஸ் ரவுண்ட் ஹவுஸ் கிக் பண்ணுவான். வேலைக்கே ஆயிருக்காது. செவத்தை உடச்சுக்கிட்டு விழுவா லைட்னிங் மேக்ஸ். இந்த இடத்துக்கு புரி பிரிசனர் வந்திருப்பான். நான் கிளாஸஸ் ஹீரோ அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உன்ன பார்க்க தான் பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆனன்பா. ஒரு ஹீரோ சிறையில நேரத்தை செலவிட்டானான்ட்டு ஸ்பீடோ சவுண்ட் சானிக் வந்து நிப்பான். இவனுக்கு 2 பேர் சேர்ந்து தான் தப்பிச்சு வந்திருப்பானுங்க. பிரிசனர் நம்பர் 4188 சானிக் தானே அப்படின்ட்டு புரி எல்லா பசங்க மேலையும் நான் கண்ண வைப்பேன். என் கண்ணு முன்னால அழகான பசங்க அடி வாங்கி விழுகெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்பா. சீ கிங் இன்னும் சோல்ஜர்ஸ் வரீங்களான்னு சொல்லி கேட்பான். அவனை பார்த்து கூட லைட்டா சிம் பண்ணிட்டு புரி லைட்னிங் மேக்ஸையும் ஸ்டிங்கரையும் எனக்கு பிடிக்கும், அவங்களை இப்படிப்பட்ட நிலைமைக்கு
நிலைமைக்கு தள்ளிட்டீல. சொல்ல போனா ஜெனோஸை விட நான் ரேங்க் கம்மியா தான் இருக்கேன், இருந்தாலும் நான் கிளாஸஸ் ஹீரோ தான். நீ இப்படி பண்ணிட்டு இருக்கலாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. முதல்ல என் பாதி பவரை யூஸ் பண்ணி உன்னால எவ்வளவு தாங்க முடியுதுன்னு பார்க்க போறேன்ட்டு மசில டைட்டன் பண்ணும்போது புரியோட ஸ்வெட்டர் கிழிஞ்சிரும். என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக ஆசையா கையாலேயே தைச்சு கொடுத்தத கிழிக்கிற நிலைமைக்கு நீ தாடா தள்ளின்ட்டு பயங்கர காண்டாவா. இவ்வளவு பிரைம் மசிலா இருக்காது, என்னோட பசி ஆத்துன்ட்டு சீக்கிங் வாயிலேயே குத்துவான். புரி சீக்கிங்க வாயிலேயே குத்துவான், வாய் கோணிச்சுக்கும். அடுத்த அட்டாக் வைக்கவும் பின்னாடி போயிருவான். ஜஸ்ட் ஃபீல் தான் ஆகுதுன்பா சீக்கிங். அதே தான்பா புரி டஃபா காட்டிக்கிறான், ஆனாலும் அவனுக்கு காயம் பட்டிருக்கு. இதுதான் டீமன் லெவல் மான்ஸ்டருக்கும் கிளாஸஸ் ஹீரோவுக்கும் நடக்கிற சண்டையான்ட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்க காமிக்கலா இருந்தாலும் ரெண்டு பேத்தாலேயே நான் தோக்கடிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவான் சானிக். புரி அவனோட பஞ்ச் வேற லெவல்ல இருந்துச்சு, ஆனாலுமே இப்ப நான் அதை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா இன்னும் நிறைய பசங்களை அவன் டெஸ்ட்ராய் பண்ணிடுவான்ட்டு நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். புரி பிரிஸ்னஸ் ஏஞ்சல் ஸ்டைல்பா. ட்ரெஸ் இல்லாம இருக்கான், ஏஞ்சல்லாம் கிடையாது, சொல்ல போனா மனுஷனும் கிடையாது. இதை நான் பார்க்க விரும்பலன்னு திங்க் பண்ணுவான் சானிக். ஏஞ்சல் ஸ்டைல பார்த்தா எவனும் உயிரோட இல்லைன்பா. புரி நிஜமான் கேப்பா சீக்கிங். அதான் உன் கடைசி வார்த்தைகளா இருக்கும்ட்டு ஏஞ்சல் ரஷ் பண்ணுவான். புரி எனர்ஜி லெவலை டிடெக்ட் பண்ணிட்டு ஜெனோஸ் சைட்டாமாக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சிக்னல் இருக்காது, வேற வழியிலேன்ட்டு கிளம்புவான். புரி வச்ச அட்டாக்ல புகையா இருக்கும். கலஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சீக்கிங் ஜஸ்ட் நார்மலா தடுத்திருப்பான். அவ்வளவுதான் காம்போ முடிஞ்சுதான்ட்டு வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு ஹியூமன் காம்போ அட்டாக்ங்கிறது டெலிவரி பண்ற ஒவ்வொன்னும் ஆப்போனண்ட்டை கொல்ற நோக்கத்தோட இருக்கணும்ட்டு, அது இப்படி இருக்கணும்டான்ட்டு ஃபைனல் அட்டாக் வைப்பான். வெறித்தனமா இருக்கும். இதை பார்த்து சானிக் யாரா நீங்க கேட்பான். நானா டீப் சீக்கிங் சீஃபோ கிளானோட ராஜா, இந்த உலகத்தை ஆள வந்திருக்கேன், அதை எதிர்க்க போறேன்னு கேட்பான். இந்த சர்ஃபேஸ ஒருத்தன ஆள்ற அளவுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்பான் சானிக். இதை கேட்ட சீக்கிங் அப்பனா நான் உனக்கு கொன்னே ஆகணும்பா, அதை நான் சொல்லணும்டா, எனக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா வாழ விடுறேன், நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது, இருந்தாலும் உன போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சானிக் சொல்லும் போது மழை பெய்யுதுன்ட்டு சீக்கிங் அட்டாக் வைக்க வருவான். சானிக் டாச் பண்ணிட்டு ஸ்லோவா இருக்கடான்ட்டு வின் பிளேட் கிக் பண்ணுவான். சீக்கிங் உன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுன்ட்டு சானிக் சிரிக்கும் போதே சீக்கிங்கோட டங்க் அட்டாக் பண்ணும். நிஜமாலுமான்னு கேட்பான். ஒன்ஸ் என்னோட லிட்டில் மோரே மட்டும் உனக்கு கடிச்சதுன்னா விடவே விடாதுன்பா. சானிக் சின்ன அடிக்கவும் கட்டாயிரும். ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன்டான்பா சானிக். சீக்கிங்க விட செம ஃபாஸ்டா இருப்பான். நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் உன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்லோ தான், உன்னால ஏன் கூட காம்பேட் பண்ண முடியாது. உன்ன மாதிரி ஆள் கூட மோதும் போது தான் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியுது. பாரு என்னோட மூவ்ஸ் தான் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவான். சீக்கிங் சிரிச்சுக்கிட்டே சானிக் பார்ப்பான். என்ன தலை சுத்துதான் சானிக் கேட்கும் போது பக்கத்தாலே வந்திருப்பான் சீக்கிங். ஃபாஸ்ட் ஆயிட்டான், ஸ்ட்ராங்காவும் இருக்கான், இந்த பவர் அவனுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாப்பான் சானிக். சீக்கிங் வரவும் என்னடா பெருசாயிட்டான்ட்டு பாப்பான். சர்ஃபேஸோட ஏர் என்ன சுருக்கிருச்சு, ஆனா இந்த மழை தான் என்ன நானா உணர வைக்குது, அதனால உன் அட்டாக்ஸ்லாம் வேலைக்கே ஆகாதுன்பா சீக்கிங். இதுக்கப்புறமா நியூஸ் ரிப்போர்ட் பண்றதை காட்டுவாங்க. சீஃபோக் எங்க இருந்து வந்துச்சுங்கிற எந்த ஒரு டீடைல்ஸுமே கிடைக்கல, ஆனா அவங்களோட சண்டை போட போன எல்லா ஹீரோஸுமே தோத்துட்டாங்க, டிஃபீட் ஆகி கிடக்குறாங்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம். மூமெண்ட் ரைடர் டிராவல் பண்ணும்போது ரெட் லைட்டை பார்த்துட்டு ஸ்டாப் ஆயிருவான். மூமெண்ட் ரைடர் சைட்டாமாவை பார்த்துட்டு கிளாஸ் சியோட ரேங்க் 2 தானே நீன்னு சொல்லி கேட்பான். ஆமான்ட்டு சைட்டாமா நீயும் ஹீரோவான்னு கேட்பான். ஜெனோஸை பார்த்தேன்னு கேட்கவும் மூமெண்ட் ரைடர் ஷாக் ஆவான். இதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவை காட்டுவாங்க. அமாய் மாஸ்க் இருக்கான் இல்லையா, அவனை பயங்கரமா புகழ்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இன்டர்வியூவர் கிளாஸ் ஏவோட நம்பர் 1 ரேங்க்ல இருக்கவன், சூப்பர் ஆக்டர், சூப்பர் சிங்கர்லாம் கூப்பிட்டதுக்கு சந்தோஷம் பா மாஸ்க். டீமன் த்ரெட் லெவல்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பான். அது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பா மாஸ்க். ஏன்னு கேட்கவும் கெட்டதை எதிர்த்து சண்டை போடும்போது மட்டும்தான் ஹீரோ, மற்ற டைம்லாம் நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் இருப்பேன்பா. சொல்ல போனா என்னோட புது பாட்டை பத்தி தான் பேச வந்தேன்னு சொல்லவும் அப்பதான் சரி அதை பத்தியும் பார்க்கலான்பா ஆங்கர். மக்களோட பயத்தையும் கவலையும் போக்கணும்னா ஹீரோஸ்ங்கிறவங்க டஃபாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், அது மூலமா கெட்டதை ஸ்பீடோட, கிரேஸோட, பிரில்லியன்ஸோட தோக்கடிக்கலாம். ஹீரோஸ்லாம் ஈவில் கிட்ட ஈஸியா டிஃபீட் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே வருத்தமா இருக்கு, அதனால எந்த ஹீரோவும் வீணா இறக்கிறது இல்ல, எல்லாருமே கடினமான ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு மாஸ்க் சொல்லும் போது சானிக்க காட்டுவாங்க. என்னோட அட்டாக்ஸ்ல வேலைக்கே ஆகல, என்கிட்ட சுத்தமாவே பவர் இல்லையா, ஆயுதம் இல்லாம இவங்க கூட சண்டை போட முடியாது, இப்ப தப்பிச்சிடலாம், ஆயுதம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து சண்டை போடலான்னு திங்க் பண்ணுவான். சீக்கிங் சானிக்க பிடிச்சிருப்பான். வச்சு நசுக்கும் போது அப்படிதான் கிராக் பண்ணுன்னு வாய்ஸ் கேட்கும். என்னதுன்னு பார்க்கும் போது துணி மட்டும் தான் இருக்கும். அடுத்து உன்னை பார்க்கும்போது உன் சாவு என் கையில தாண்டான்ட்டு கிளம்பிடுவான் சானிக். சீக்கிங் போய் தொலைறான்னு நினைப்பான். ஜெனோ சானிக்க வழியில பார்த்துட்டு யாரா நீ, எல்லாத்தையும் தப்பிச்சு போக சொன்னாங்களே, இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா ஹீரோவா, டீப் சீக்கிங்க்கு முன்னாடில ஒன்னும் பண்ண முடியாது, வந்த வழியை பார்த்து கிளம்பு அப்படின்னு சானிக் சொல்லவும் டீப் சீக்கிங்கான ஆச்சரியப்படுவான் ஜெனோஸ். இப்பவும் சொல்றேன், எத்தனை ஹீரோஸ் போனாலும் அவன் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது, அவன் கூட சண்டை போடலான்னு மறந்துட்டு கிளம்பிடுவான். யார் அந்த வக்கரம் முடிச்சவன்னு பார்த்துட்டு இருக்கும் போது லைஃப் எனர்ஜிக்கான விஷயங்களை சென்ஸ் பண்ணிடுவான். 5 பேர் இல்ல நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு அது எவாக்குவேஷன் ஷெல்டர்ன்ட்டு திங்க் பண்ணுவான். உள்ள காட்டுவாங்க ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட, அந்த மாஸ்டர் இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கா, அது நம்மள ஏதாவது பண்ணிருமான்னு சொல்லிட்டு பயந்து கேட்பான். இந்த ஷெல்டர்ல இருக்க வைக்க அது நம்மள ஒன்னும் பண்ணாது, அதையும் மீறி வந்தா எல்லாரும் சேர்ந்து அதை டிஃபீட் பண்ணலான்பா. ஷெல்டருக்கு வெளியே காட்டுவாங்க. டீப் சீக்கிங் என்னால சென்ஸ் பண்ண முடியுது, நிறைய பேர் இருக்கானுங்க, இதோ அங்க இருந்து அந்த உணர்வு வருதுன்ட்டு எவாக்குவேஷன் ஷெல்டருக்கு போவான். உடச்சிட்டு உள்ள போயிட்டு கிரீட்டிங்ஸ் பண்ணிட்டு குட் பை சொல்லுவான். அங்க இருந்து ஆல் பிளாக் மேன் இரு வெயிட் பண்ணு, எங்களை எதுவும் பண்ணிராத, நாங்க சரண்டர் ஆயிரோம்பா. மனசுக்குள்ள நான் வெறும் கிளாஸ் சி ஹீரோ தான், அதான் எவாக்குவேட் ஆனா இப்ப ட்ராப்ல மாட்டமா ஆயிடுச்சு, நான் ஹீரோல இல்ல ஃபெயிலியர்ன்ட்டு கையை தூக்குவான். சரண்டர் ஆக போறியா, நான் உங்களை கொல்ல வந்திருக்கேன், உங்களோட டெத்தை தவிர்க்க முடியாது, அதே மீறி டிமாண்ட் வைக்கிறதுனா நான் உங்களை கொல்லும் போது பயங்கரமா கத்துங்க, அதான் நான் வைக்கிற டிமாண்டா இருக்கும் அப்படின்னு சீக்கிங் சொல்லவும் என்னால ஜெயிக்க முடியாது, ஆனா கிளாஸஸ் ஹீரோஸ் வர வரைக்கும் என்னால டைம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சீக்கிங் மான்ஸ்டர் பார்த்து பயந்துட்டு பேசறனால மட்டும் டைம் கொடுக்க முடியுமான்ட்டு பேண்ட்லயே உச்சா போயிருவான். ஆல் பிளாக் மேன் முன்னாடி
ஜெட் நைஸ் காயும் பன் மேனும் வந்து நிப்பானுங்க. நாங்க சண்டை போடுறோம்டான்பாங்க. என்ன மற்ற ஹீரோஸும் இங்க இருக்காங்களான்ட்டு ஷாக் ஆவான். நான் லோ ரேங்க்ல தான் இருக்கேன், ரேங்க் 38ல இருந்தாலும் கிளாஸ் ஏ ஹீரோ தான் அப்படின்ட்டு ஸ்னேக் வந்து நிப்பான். நானும் ஹீரோ தான், ஆல் பிளாக் மேன் இங்க தான் இருக்குன்னு கத்துவான். ஹீரோஸ் எங்களை காப்பாத்துங்கன்ட்டு மக்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. கிளாஸ் ஏ ஹீரோக்கு அது எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுதுன்பா ஜெட். 2 கிளாஸ் சி, 1 கிளாஸ் பி, அப்புறம் 1 கிளாஸ் ஏ. எங்களால முடியும், நாங்க ஜெயிச்சிருவோம்னு திங்க் பண்ணுவான் ஆல் பிளாக் மேன். சைட்டாமா மூமென்ட் ரைடரோட வருவான். இந்த வழியில தான் போகணுமான்னு சைட்டாமா கேட்கவும் மக்கள் எல்லாம் தப்பிச்சு டைரக்ஷன் இதுதான், கண்டிப்பா இந்த வழியில தான் போகணும் அப்படின்ட்டு மூமென்ட் ரைடர் சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பான். துணி இல்லாம எவனாவது ஓடுறத பார்த்தேன்னு சொல்லி கேட்பான். மூமென்ட் ரைடர் ஷாக் ஆவான். எனக்கு தெரிஞ்ச எவாக்குவேட் ஆனவனா இருப்பான், நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், நான் இல்லாம நீ போன்ட்டு சைட்டாமா கிளம்பிடுவான். மூமென்ட் ரைடருக்கு கால் வரும். ஆமா நான் இந்த சிட்டில தான் இருக்குன்னு சொல்லவும் என்னது ஷெல்டரான ஷாக் ஆயிட்டு அச்சோ அது அந்த பக்கம்ல இருக்குன்ட்டு அந்த பக்கம் கிளம்பிடுவான். போனை கீழே போட்டு ஸ்னேக் சிக்னல் கொடுக்கவும் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்ட்டு கவுண்ட் டவுன் கொடுப்பான். சைட்டாமா வினோதமா இருக்கே, ட்ரெஸ் இல்லாம ஒருத்தன் ஓடுனதை பார்த்தனேன்ட்டு சுத்தி வர பார்த்துட்டு மூமென்ட் ரைடரோட போன் கீழே விழுந்திருக்கு இல்லையா அதை பார்ப்பான். எவாக்குவேஷன் ஷெல்டர்ல காட்டுவாங்க. சீலிங்க பொழந்துட்டு வந்து விழுவான். யாரான்னு பார்த்தா ஸ்னேக்கா இருப்பான். 4 ஹீரோஸையுமே டிஃபீட் பண்ணிருப்பான் சீக்கிங். என்ன சைலண்ட் ஆயிட்டிங்ட்டு பீப்பிளை பார்த்து நக்கல் பண்ணவும் ஜெனோஸ் நீதா சீக்கிங்கான்ட்டு வந்து நிப்பான். என்ன மூமென்ட் ரைடர் அந்த லொகேஷன்ல தான் இருக்கானான்னு ஜின்சுரன் கேட்கும் போது பூஷோவோட காலை அட்டன் பண்ணியிருப்பான். தலைவன் சைட்டாமா தான், உங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, கிளாஸஸ் ஹீரோஸ் பாத்துக்குவாங்க, சப்ஜுகுவேஷன் ஸ்குவாடுக்கு அசம்பிள் ஆகுங்க பூஷோ. கிளாஸஸ் ஹீரோ தோத்துட்டானா அப்படின்னு சைட்டாமா சொல்லவும் யார் இது மூமென்ட் ரைடர் எங்கன்னு சொல்லி கேட்பான். ஸ்டாண்ட் அப் பெல்லிங் மோன்ட்டு செம ஸ்பீடா போவான் மூமென்ட் ரைடர். சைட்டாமா இது என்ன ஹீரோ அசோசியேஷனான்னு கேட்பான் போன்ல. ஆமா யாரா நீன்னு கேட்பான் பூஷோ. இந்த போனோட சொந்தக்காரங்கிட்ட போன கூடன்னு பூஷோ சொல்லும் போது நான் ஹீரோ சைட்டாமா அப்படின்னு சொல்லவும் பூஷோ சைட்டாமாவான்ட்டு ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்நீலிங் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு.